ஹலோ, சொல்லுங்கள். விஜயை பற்றி கேளுங்க, எது வேணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். அரசியலை பற்றி கேளுங்க. விஜயை பற்றிலாம் அவன்லாம் ஒரு அரசியல் தலைவரா? அவனை பற்றி ஏன் பேசுகிறீங்க? நேற்று பெஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காலெலாம் அரைக்கூவல் விடுறான். 2026 நான் தான் முதலமைச்சர்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அழகிறான். அவனை போய் நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அவன் என்ன பெரியது? மதுரையில் மாநாடு போட்டான். விஜயகாந்துக்கு எங்கள் கேப்டனுக்கு மேலேயா? இல்லை கேட்குறேன். எங்கள் கேப்டனுக்கு 25 லட்சத்துக்கு மேலே கூட்டம் அலமோதிச்சு. அதே மாதிரி நம்ம கூட்டத்துக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கான். அது வரலை. அதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர், அவன் ஒரு மீட்டிங்கு, அது ஒரு மாநாடாது. மாநாடு போடுறதுக்கு அதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும். முதலமைச்சராகிறதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும். இவன் நேற்று வந்து நான் முதலமைச்சர்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ஒரு படத்தில் கலெக்டராக நடிச்சிருக்கலாம். கலெக்டர் நடித்தா ஜில்லா கலெக்டர் ஆகணும்னு நினைப்பா? ஆகிட முடியுமா சொல்லுங்கள்? டாக்டராக நடித்தா டாக்டர் உண்மையிலேயே டாக்டர் ஆகிட முடியுமா சொல்லுங்கள்? நாளைக்கு பிரதமராக நடிப்பேன், உடனே பிரதமர் ஆகிட முடியுமா? அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. முதலமைச்சர் ஆளை பார்த்தாலே முதலமைச்சர் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கணும்னு தான் தோணுது எல்லாருக்கும், இல்லையா? அவன் ஒரு ஆள், இவனுக்கு என்னையே ஆட்சியை பற்றி தெரியும்? நேற்று வரைக்கும் ரவுடியாக தெரிஞ்சவன், சினிமா உலகில் தெரிஞ்சவன், சினிமா உலகில் வளர்த்து விட்டதே எங்கள் கேப்டன் தான். அப்படிப்பட்ட கேப்டனை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால், நல்ல நிலைமையில் இருக்கும்போதே கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எல்லோரும் பாராட்டுவாங்க. இப்போ நல்ல நிலைமையில் இருக்கும்போதும் கூட கட்சி ஆரம்பித்த தலைவர்கள் இப்போ மண்ணை கவிக்கிட்டு இருக்காங்க. ரஜினி ஒரு பக்கம், கமல் ஒரு பக்கம், எல்லாரும் மண்ணை கவிக்கிட்டு தான் இருக்காங்க. அரசியல்லாம் நடத்துகிறாங்க. என்னைய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அரசியலுக்கு வரணும். காமாசமான ஒரு கண் துடைப்பு நாடகம் ஆடுறவங்க பூரா அரசியலுக்கு வந்தோம்னா நாடு விளங்குமா? அப்படி தான் நடக்குது இந்த நாட்டில். நேற்று வந்தவன் இன்னைக்கு துள்ளிக்கிட்டு